அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? அப்போது ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு தெரியாமையே ஸ்ட்ரெஸ்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். இந்த சூழலில் நீங்கள் ஒரு சூழலை சமாளிக்க முடியாதப்போ உங்களுக்கு அழுத்தம் வரும். அந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு எப்படின்னு தானே கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு நான் எல்லாம் சமாளிக்கிறேன், ஆனால் என் பிரச்சனை எனக்கு தீரலை, என்னோடய ஹையர் ஆஃபீஸர் ஆகட்டும் என்னை டென்ஷன் படுத்தி என்னை டார்ச்சர் பண்ணுறதுனால எனக்கு கோவம் வருது, அவங்க பேசினா டென்ஷன் ஆகுது, அந்த ஜாபுக்கு போய் நான் உட்காந்து அந்த 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஹை ப்ரெஷர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் ஆகிறதுக்கு எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தணும், எப்படி செயல்முறைகள் பயன்படுத்தணும்னு இருக்குது. அது செய்ய தெரியாமல் நீங்களாக ஒன்று அப்ளை பண்ணுறப்ப தான் அங்கே பிரச்சனையாக மாறுது. அப்போது நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு சரி, ஆனால் உங்கள் ஹையர் ஆஃபீஸருங்களுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதுக்குள்ளே செயல்பட முடியாதப்போ பல பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் சொல்கிறது அங்கே எடுத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது, அவங்க சொல்கிறது உங்களால் எடுத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இந்த முரண்பாடு தான் உங்களுக்கு அழுத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்கிறதுக்கு மென்டார்ஷிப் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். உங்களோட பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து மறுசீரமைக்க அறிவு ரீதியாக செயல்பட உங்களுடன் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக சமாளித்து நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகிறது எம்எஸ்கே மென்டார்ஷிப்பில். அதாவது ஒரு சூழலை சமாளிக்க முடியல, செயல்படுத்த முடியலைங்கிறது தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நான் எல்லாம் பர்ஃபெக்ட்டு, நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னா கரெக்டு. சயின்ஸ் டீச்சர் நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க, அவங்க சர்ஜரி பண்ண முடியுமா? அவங்க கிளாஸ் எடுக்கிறது கரெக்டு, சொல்லிக் கொடுக்கறது கரெக்டு. அப்போ சர்ஜரிக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அதே எக்ஸ்பர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் படிச்சுட்டா வருங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு. அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். பல நேரங்களில் அதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட சிக்கல் என்ன, காம்ப்ளிகேட் என்னென்ன. அப்போ ஒற்றை பார்வையில் நாம் செய்வது சரி, அவர்கள் தான் குறை சொல்கிறாங்கிறத விட அந்த இடத்துக்கு உங்களை எப்படி தகாமச்சுக்கிறீங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு உங்களுக்கு வழிகாட்டுது. நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் பேசக்கூடியது, எதிர்மனையில் எடுத்துக்கொள்வது, செயல்படுத்துவது, இதில் எங்கு மாறுபாடு வேறு வருதுன்னு சொல்லி இதை முறைப்படுத்தி வழிப்படுத்தினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்குமே தவிர மருந்து எடுத்துக்கொண்டு அதை தினமும் மருந்து சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போயிருங்கிறது கிடையாது. உங்கள் பிரச்சனை தீர்ந்தால் தான் ஸ்ட்ரெஸ் போகும். அதை புரிஞ்சுக்கிட்டு உளவியல் பகுப்பாய்வு எடுத்து உங்களுக்கான வழிமுறைகளை நீங்கள் உங்களை புதுப்பிக்க, அல்லது எதிர்முனைகளை நீங்கள் சரியாக செஞ்சுங்கன்னு அவங்க தப்பு தான் சொல்கிறாங்கன்னா அந்த சூழலை அவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும், எப்படி எடுத்துரைக்க வேண்டும்னு இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ஒற்றை பார்வையில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு வேலைக்கு போனால் டென்ஷன் ஆகுது, வேலைக்கு போனால் பதட்டம் ஆகுது, இவங்க சீனியராக உட்கார்ந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனை இப்படின்னு சொல்லி போராடுறதுனால நீங்கள் லைஃப் இருக்கிற வரைக்கும் உங்கள் பிரச்சனை தீராது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை உண்டாக்குது. அதை தெரிஞ்சுக்காமல் எல்லாம் பின்னாடி சரியாகும்னா நீங்கள் கடந்து போகிறது தான் உங்கள் மனதையும் உடலையும் பாதித்து பல தீர்க்க முடியாத நோயாக கூட உங்களுக்கு உருமாறிடுது. அப்போ என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மென்டார்ஷிப் எடுத்து பிரச்சனைகளை தீர்க்கும் வழிமுறைகளை கண்டறிந்து அதை செயல்முறைப்படுத்தும் பொழுது தான் உங்கள் பிரச்சனை தீரும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட முடியும். அறிவுரையும் ஆலோசனையும் உங்களுக்கு பலன் அளிக்காது. பிரச்சனைக்கு தீர்வு தான் வேண்டும். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா உங்கள் அழுத்தப்பட்டது வந்துருச்சுன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கழுத்து வலி தான் வரும். அதுக்கடுத்தது ஷோல்டர் பெயின் சொல்லக்கூடிய அந்த முதுகு வலி அதிகமாக இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும், அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கும், திடீர்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல இருக்க முடியாது. இது எல்லாமே உங்களுக்கு மன அழுத்தம். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனுக்குள் வாழ்வியல் சார்ந்த எண்ணம், சிந்தனை, செயல் இவற்றில் ஏற்படும் முரண்பாடுகளை சமநிலைப்படுத்தி அதற்கான வழிகளை உருவாக்க எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து முறைப்படுத்துகின்றோம் உங்களுடைய வளர்ச்சிக்காக.